இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இட்லி பொடி நுணுக்க போகிறோம். அதுவும் எள்ளு இட்லி பொடி பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கிலோ கருப்பு உளுந்து, 1/4 கிலோ கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். 4 பூண்டு உதுத்து வச்சுருக்கேன். ஒரு பிடி கருவேப்பிலை, 100 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். 100 கிராம் பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். தணலை கம்மியாக வச்சுட்டு நான் கடலப்பருப்பை நல்லா ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து ஆற விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த கலர் வரலும் வறுத்துக்கலாம். அடுத்து நான் பட்டை மிளகாய் வறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் எள்ளை வறுத்து நல்லா எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒன்றுனா பூண்டு, பெருங்காயம் நான் எண்ணெயில் தான் பொரிச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை, நான் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்துகிட்டு எள்ளை நல்லா தோல் நீக்கி வச்சுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் 1 பை 1 அரைச்சிக்கிட்டு ஒரு பெரிய பேஷனில் கொட்டி நான் கலந்துக்கிட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். எள்ளு இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்லேயும் நல்லெண்ணெய் விட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.